செவன்த்து செகண்ட் டேர்மில் லாஸ்ட் லெசனில் இருக்கிற மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற மொழிபெயர்ச்சி தான் பார்க்க போகிறோம். செவன்த்து செகண்ட் டேர்மில் மொழிபெயர்ச்சி. கோட்டோவியம் பற்றிய செய்திகளை உங்கள் பள்ளி ஓவிய ஆசிரியரிடம் கேட்டு அறிக. ஸோ இது என்னது, பென்சில் டிராயிங், கலரே இல்லாமல் சும்மா சிம்பிளாக இருக்கும். பேசுக. நீங்கள் கண்டு வியந்த ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் பற்றி வகுப்பறையில் பேசுக. வானும் நிலவும் அழகு, வயலும் வரப்பும் அழகு, நீயும் நானும் அழகு, ஓவியமும் சிற்பமும் கூட அழகு. படம் உணர்த்தும் கருத்தை 5 வரிகளில் எழுதுக. ஸோ 5 வரியில் என்ன பண்ணணும், அந்த படம் ஒற்றுமையை உணர்த்துது, மரத்தை காக்கணும்னு உணர்த்துது, இயற்கையை பாதுகாக்கணும்னு உணர்த்துது. அதை பற்றி ஒரு கவிதை எழுதணுமா. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை ஒரு தொடரில் முதல் மற்றும் இறுதி சொல்லாக கொண்டு சொற்றொடர் உருவாக்குக. ஓவியக்கலை கண்ணையும் கருத்தையும் கவர்கிறது. நுண்கலைகளுள் ஒன்று ஓவியக்கலை. ஸோ அதே போல் இசை, கட்டிடக்கலை, வண்ணங்கள் வச்சு எழுத சொல்லியிருக்காங்க. சொல்ல கேட்டு எழுதுக. கலைப்படைப்பு மானுடத்தை பேச வேண்டும். இருபொருள் தருமாறு பாடப்படுவது இரற்ற மொழிதல் ஆகும். வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம். ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர். ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர். வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம். இருபொருள் தருமாறு பாடப்படுவது இரற்ற மொழிதல் ஆகும். கலைப்படைப்பு மானுடத்தை பேச வேண்டும். வள்ளுவர் கோட்டத்தின் அமைப்பு திருவாரூர் தேர் போன்றது. ஸோ திருவாரூர் தேர் போன்றது. ஸோ இதுலேருந்து நமக்கு சந்தி பிழைகள் கேட்கலாம். திருவாரூர் தேர். சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சேர்த்து சமப்படுத்துவர். வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம். இருபொருள் தருமாறு பாடப்படுவது இரற்ற மொழிதல் ஆகும். கலைப்படைப்பு மானுடத்தை பேச வேண்டும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கலைப்படைப்பு மானுடத்தை பேச வேண்டும். இருபொருள் தருமாறு பாடப்படுவது இரற்ற மொழிதல் ஆகும். வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம். ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர். வள்ளுவர் கோட்டத்தின் அமைப்பு திருவாரூர் தேர் போன்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா இடை சொற்களை ஐ சேர்த்து எழுதுக. வீடு கூட்டல் கட்டினான், வீட்டை கட்டினான். கடல் கூட்டல் பார்த்தால், கடலை பார்த்தால். புல் கூட்டல் தின்றது, புல்லை தின்றது. கதவு தட்டும் ஓசை கேட்டது, கதவை தட்டும் ஓசை கேட்டது. பாடல் பாடினால், பாடலை பாடினாள். அறம் கூறினார், அறத்தை கூறினார். அடுத்தது ஒரு கட்டுரை கேட்டிருக்காங்க. தொழில், சிறப்புமிகு இடங்கள், திருவிழாக்கள், மக்கள் ஒற்றுமை. ஸோ அதை வச்சு ஒரு கட்டுரை கேட்டிருக்காங்க. நான் இனிமை தரும் இசைக்கருவி. என் பெயர் 6 எழுத்துக்களை உடையது. அதில் இறுதி 4 எழுத்துக்கள் விலை உயர்ந்த ஒரு உலோகத்தை குறிக்கும். முதல் 2 மற்றும் கடைசி 2 எழுத்துக்களை சேர்த்தால் விலங்கின் பெயர் கிடைக்கும். மிருகம், மிருதங்கம். ஸோ அது தங்கம், மிருதங்கம். முதல் 2 கடைசி 2 மிருகம். ஸோ மிருதங்கம், மிருதங்கம் தான் இதுக்கு ஆன்சர். நான் ஒரு காற்று கருவி. நான் புல்வகை சேர்ந்த தாவரத்திலிருந்து உருவாக்கப்படுகிறேன். என் பெயர் 7 எழுத்துக்களை கொண்டது. முதல் 2 எழுத்துக்கள் ஒரு தாவர வகையை குறிக்கும். இறுதி 3 எழுத்துக்கள் எனது வடிவத்தை குறிக்கும். நான் யார்? இது ஒரு காற்று கருவிங்கிறனால புல்லாங்குழல். சாலை விபத்துக்களை தவிர்க்க சாலை விதிகளை அறிந்து ஒவ்வொருவரும் வாகனங்களை ஓட்ட வேண்டும். சாலையில் வாகனங்களை இடப்புறமாகவே செலுத்த வேண்டும். இருவழி சாலையின் மையத்தில் விட்டுவிட்டு போடப்பட்டுள்ள வெள்ளைக்கோடு இரு போக்குவரத்திற்காக சாலை சரி சமமாக பிரிக்கப்பட்டுள்ளதை குறிக்கும். வாகனங்களை முந்துவதற்கு கோட்டுக்கு வலது பக்கம் உள்ள சாலையை பயன்படுத்தி கொள்ள அனுமதி உண்டு. இருவழி சாலையின் மையத்தில் தொடர்ச்சியாக வெள்ளை அல்லது மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் முந்துவதற்கு வலது பக்க சாலையை பயன்படுத்தக்கூடாது. சாலையின் அதாவது இருவழி சாலையின் மையத்தில் தொடர்ச்சியாக வெள்ளை அல்லது மஞ்சள் கோடு வரையப்பட்டிருக்குன்னா முந்துவதற்கு வலது பக்க சாலையை பயன்படுத்த கூடாது. இரட்டை மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் முந்துவதற்கு எக்காரணம் கொண்டும் வலது பக்க சாலையை பயன்படுத்த கூடாது. ஒரு வழிப்பாதை என்று குறிப்பிடப்பட்டுள்ள சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திசையில் மட்டுமே வாகனங்களை செலுத்த வேண்டும். தடக்கோடுகள் இடப்பட்டுள்ள சாலையில் தடத்தின் உள்ளேயே வாகனங்களை செலுத்த வேண்டும். வாகனத்தை பின்தொடரும் போது மிகவும் நெருக்கமாக பின்தொடரக்கூடாது. திரும்பும் போது சைகை காட்ட அடையாள விளக்கை ஒளிரச் செய்ய வேண்டும். ஸோ சாலையின் எந்த பக்கமாக வாகனங்களை செலுத்த வேண்டும்?
இடது பக்கமாக செலுத்த வேண்டும். விட்டு விட்டு போடப்பட்டுள்ள வெள்ளைக்கோடு வந்து பாதியாக ரோடு வந்து பிரித்து வச்சுருக்காங்கன்றதை குறிக்குது. எந்த கோட்டை தாண்டி வாகனங்களை முந்தி செல்ல அனுமதி இல்லை? கண்டினியூஸாக போடப்பட்டுள்ள வெள்ளைக்கோடு இல்லை மஞ்சள் கோடு இருக்கிற இடத்துல வலது பக்க சாலை வழியாக வாகனங்களை முந்தி செல்ல அனுமதி இல்லை. ஒரு வழி பாதை எனப்படுவது எந்த பாதையை வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த பாதையில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், போகணும் அப்படிங்கிறதான் ஒரு வழி பாதை. வாகனங்களை பின்தொடர்வதற்கான முறையை கூறுக. ஸோ வாகனங்களை வந்து ரொம்ப ஒட்டி பின்தொடரக்கூடாது, நல்லா கேப் விட்டு தான் என்ன பண்ணணும், பின்தொடரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்பும்போது சைகை காட்ட அடையாள விளக்க கண்டிப்பாக போடணும்னு சொல்லியிருக்காங்க. நம் நாட்டு தொன்மை கலைகளை மதிப்பேன். கலைகளில் ஒன்றையேனும் கற்றுக்கொள்வேன். கலை சின்னங்களை பாதுகாப்பேன். தமிழக சுற்றுலா சிறப்பு வாய்ந்த இடங்களுக்கு சென்று தமிழர் தம் கலைத்திறனை அறிந்து போற்றுவேன். ஸோ நம்ம நாட்டு தொன்மை கலைகளை நம்ம என்ன பண்ணணும், மதிக்கணும். கலைகளில் ஒன்றையாவது நம்ம கற்றுக்கணும், கலை சின்னங்களை பாதுகாக்கணும், தமிழக சுற்றுலா சிறப்பு வாய்ந்த இடங்களுக்கு சென்று தமிழர் தம் கலைத்திறனை அறிந்து போற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கலை சொல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரியேட்டர் படைப்பாளர். ஒரு யூடியூபர்லேருந்து ஒரு ஓவியர்லேருந்து ஒரு சிற்பக்கலைஞர்லேருந்து எல்லாருமே யார், கிரியேட்டர் படைப்பாளர். ஸ்கல்ப்சர்னால் என்னது, சிற்பம். ஆர்டிஸ்ட் கலைஞர். ஆர்டிஸ்ட்னா யார், கலைஞர். இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு. இன்ஸ்கிரிப்ஷன்னா என்னது, கல்வெட்டு. மேனுஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்து படி. மேனுஸ்கிரிப்ட்ஸ்னா என்னது, கையெழுத்து படி. ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல். ப்ரஷ் தூரிகை. கார்ட்டூன் கருத்துப்படம். கேவ் பெயிண்டிங் குகை ஓவியங்கள். மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம். குகை ஓவியங்கள், கேவ் பெயிண்டிங், நவீன ஓவியம், மாடர்ன் ஆர்ட். கிரியேட்டர் படைப்பாளர். ஸ்கல்ப்சர் சிற்பம். ஆர்டிஸ்ட் யார், ஒரு கலைஞர். ஆர்டிஸ்ட்னா யார், கலைஞர். இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு. இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு. மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து படி. ஸோ கிரியேட்டர் படைப்பாளர், ஸ்கல்ப்சர் சிற்பம், ஆர்டிஸ்ட் கலைஞர், இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு, மேனுஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்து படி. ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல். ப்ரஷ் தூரிகை. கார்ட்டூன் கருத்துப்படம். கேவ் பெயிண்டிங் குகை ஓவியங்கள். மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியங்கள். ஸோ ஓவியம், சிற்பம், இசை உள்ளிட்ட கலைகளில் புகழ்பெற்றோரின் பெயர்களை இணையத்தில் தேடி எழுதுக அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிச்சிட்டாங்க. ஸோ கலை சொல் மட்டும் இம்பார்ட்டன்ட். அதில் வந்து நமக்கு தெரியாத மட்டும் எப்போவுமே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அழகியல், ஏஸ்தட்டிக்கு, தூரிகை, ப்ரஷ்லாம் நமக்கு தெரியும். அழகியல் ஏஸ்தட்டிக் கூட நல்லா தெரியும். சிற்பம் ஸ்கல்ப்சர். கலைஞர் ஆர்டிஸ்ட் ஓரளவு கெஸ் பண்ணி எழுதிடலாம். படைப்பாளர் கிரியேட்டர். கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன். கார்ட்டூன் கருத்துப்படம். தூரிகை ப்ரஷ்ஷு. குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங். நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட். மேனுஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்து படி. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்னது, மேனுஸ்கிரிப்ட்ஸு கையெழுத்து படி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.